சென்னை அருகே குன்றத்தூரில் சிலிண்டர் நிரப்ப மக்கள் கேஸ் பங்கில் காத்திருக்கிறார்கள். கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சதீஷ்குமார். சென்னை அருகே குன்றத்தூரில் இருக்கக்கூடிய சூழல் என்ன? தற்போது பல இடங்களில் பெட்ரோல் டீசலுக்கு காத்திருக்காங்க, இங்கே சிலிண்டரை நிரப்ப காத்திருக்காங்க. அங்கே அந்த கேஸ் ஃபில்லிங் அங்கே இருக்குதா? எங்கே இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? ஈரான் அமெரிக்கா இடையே நடந்து வரும் போரின் காரணமாக கடந்த சில தினங்களாக வீடு மற்றும் வணிக சிலிண்டரின் தட்டுப்பாடானது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கிடைக்கும் இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு மற்றும் கடைகளுக்கு வேண்டிய சிலிண்டர்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் பூந்தமல்லி அடுத்த குன்றத்தூர் பகுதியில் உள்ள எல்பிஜி கேஸ் பங்கில் தற்போது காலியான சிலிண்டர்களில் கேஸ் நிரப்புவதற்காக பொதுமக்கள் தங்களது காலி சிலிண்டர்களுடன் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக குன்றத்தூர் பகுதியானது கோவில் நகரமாக விளங்கி வரும் நிலையில் இங்கு ஏராளமான ஓட்டல்கள் மற்றும் திருமுடிவாக்கம் சிப்காட் அதிக அளவில் உள்ளதால் வெளியூர்களில் இருந்து தங்கி இங்கே வேலை செய்பவர்கள் அதிகமாக உள்ளனர். கடந்த சில தினங்களாக இவர்கள் வணிகத்தில் பயன்படுத்தப்படும் பெரிய அளவிலான சிலிண்டர்களை அதிகமானோர் பயன்படுத்தி வரும் நிலையில் சிலிண்டர்கள் கிடைக்காத காரணத்தால் தற்போது இங்கு செயல்பட்டு வரும் எல்பிஜி கேஸ் பங்கில் நீண்ட வரிசையில் காலி சிலிண்டர்களை வைத்து அதை நிரப்புவதற்காக நீண்ட நேரம் காத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக வரும் நாட்களில் சிலிண்டரின் தட்டுப்பாடு மேலும் அதிகரிக்கும் என்ற அச்சத்தின் காரணமாக அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய பொதுமக்களும் வணிக நிறுவனங்கள் வைத்திருக்கக்கூடிய ஓட்டல் உரிமையாளர்களும் தங்கள் பங்கிற்கு வாகனங்கள் மற்றும் கார் ஆகிய வாகனங்களில் பெரிய அளவிலான சிலிண்டர்களை கொண்டு வந்து இங்கு நிரப்பிக் கொண்டு செல்லும் காட்சிகளை பார்த்து வரும். குறிப்பாக காலை முதல் இந்த எல்பிஜி கேஸ் பங்கானது மூடப்பட்டு இருந்த நிலையில் தற்போது லோடு வந்த நிலையில் குறுகிய நேரத்திலேயே இந்த தகவல் அறிந்ததும் அந்த பகுதியைச் சேர்ந்த சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அதிக அளவில் காலி சிலிண்டர்களை கொண்டு வந்து நீண்ட நேரம் காத்திருந்து தங்களது சிலிண்டர்களுக்கு கேஸ் நிரப்பி செல்கிறது. குறிப்பாக இந்த பங்கில் ஆட்டோகளுக்கு கேஸ் நிரப்புவதுதான் வழக்கம். தற்போது ஆட்டோகளுக்கு கேஸ் நிரப்புவதை நிறுத்திவிட்டு அதிக அளவிலான சிலிண்டர்களுக்கு மட்டுமே கேஸ் நிரப்புவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இங்கு கேஸ் கிடைப்பது அறிந்தவுடன் குன்றத்தூர் மட்டுமல்லாத சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் தற்போது காலி சிலிண்டர்களை எடுத்து வந்து இங்கு கேஸை நிரப்பும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. தற்போது இங்கு கேஸ் முற்றிலும் தீர்வு போனாலும் அடுத்த லோடு வருவதற்கு நீண்ட நேரம் காத்திருந்து வரிசையில் ஒவ்வொருவரும் தங்களது சிலிண்டர்களை அடுக்கி வைத்துவிட்டு நீண்ட நேரம் காத்திருந்து சிலிண்டர் கேஸை நிரப்பி செல்லும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்காக குன்றத்தூர் போலீசாரும் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இந்த பகுதியில் உள்ள வாகனங்களை சீர்தனையும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த கேஸ் பங்கிற்கு அதிக அளவில் பொதுமக்கள் தங்களது காலி சிலிண்டர்களை எடுத்து வந்து படையெடுக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நன்றி சதீஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. எரிபொருள் தட்டுப்பாடு அச்சம் காரணமாக 2வது நாளாக இன்றும் பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் மற்றும் டீசலை நிரப்பக்கூடிய காட்சிகளையும் விவரங்களையும் நாம் பார்த்தோம். 2.8 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.27 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 27 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883878. இமெயில் advt@dttv.in.